இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்போ இல்லை நம்ம ஒரு வீட்டிலேயே ஒரு பொருளை செக் பண்ணுறதுக்கு, ஒரு காயிலோ ஒரு பொருளோ செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் லேம்ப் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். டெஸ்ட் லேம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை செய்கிறோம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர், ஒயர் கட்டர், அப்புறம் ஒரு டெஸ்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயரு, அப்புறம் ஒரு இன்கண்டிஷன் லேம்ப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டரு, ஒரு ப்ளக்கு. இது இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளக்கு பார்த்திங்கன்னா இதை கழட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை மிஸ் பண்ணிடாமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோல்டரையும் இந்த பகுதியை இந்த மாதிரி கழட்டி வச்சுக்கலாம். இதோட ஸ்க்ரூவை நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடாமல் ஓரளவுக்கு ஒயர் உள்ளே இன்செர்ட் ஆகிற அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயரோட ஒரு எண்டு இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயரு யூஸ் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து நார்மலாக அவங்க செக் பண்ணுறக்காண்டி நார்மலான ஒயர் எடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1 ஸ்கொயர் ஒயர்னாச்சும் யூஸ் பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து செக் பண்ணுறதுக்கு. ப்ளக்கில் இன்னொரு சைடோட அந்த பின்னிலையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளக்குள்ளே இருக்க ஒரு அந்த ப்ளக்கோட நீடில் இருந்தது. இப்போ கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் எதுலேயும் கிராஸ் ஆகாமல் அந்த இதில் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள கேப்பை இந்த மாதிரி போட்டுருங்க. கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்க்ரூவையும் போட்டு இந்த போல்ட்டையும் போட்டுருங்க. நல்லா டைட் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு இப்போ பாதி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து வரல, டைரெக்டாக இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ஹோல்டரோட ஒரு இதில் இன்புட்டில் கொடுத்துட்றேன். இந்த ஒயரை தேவையான அளவு வச்சு ஒரு தேவையான அளவு வச்சு இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டு ப்ளக்கில் இருக்க இந்த ஒரு எண்டு நார்மலாக இருக்கட்டும். பட் ப்ளக்கில் இருக்க இன்னொரு எண்டு டைரெக்டாக ஹோல்டருக்குள்ளே போகுது. இன்னொரு நார்மலான ஒரு ஒயர் எடுத்து இந்த ஹோல்டரோட அவுட்டரில் லிங்க் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு அதை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வரும். இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இந்த ஒயரை கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு ஒர்க்கே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். டெஸ்ட் லேம்ப் ரொம்ப சிம்பிள். இதை உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு ப்ளக்கில் கூட பாக்ஸில் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அது முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக தேவையானது அந்த பல்ப் அதில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்றேன் கரெக்டாக தெளிவாக. இப்போ ஒன்றும் இல்லை, ப்ளக்கோட 2 இதில் ஒரு அவுட்டுக்கு இந்த ஒயர் வந்துருச்சு. இன்னொரு அவுட்டை பல்பில் கொடுக்குறோம் ஹோல்டரில். இன்னொரு அந்த இதுலேருந்து ஒரு அவுட்டை இங்கே எடுத்துடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் இது டேஞ்சரானதான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த இது ஒர்க் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே டச் பண்ணால் லைட் எரியும். அவ்வளோதான். இதுதான் அதோட டெஸ்ட் லேம்போட மேக்கிங்கு. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாங்கிறது, இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குன்னா அதோட ஒயரிங் இருக்குன்னா அந்த ஒயரிங்கில் ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்போ இருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது ஆஃப் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள். கரண்ட் வந்து ரொம்ப சேஃப்டி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நீங்கள் வேலை பண்ணுறதெல்லாம். அது இருக்குன்னா
இந்த மாதிரி ஒயர் லீட் இருக்குது அப்படின்னா இதை எப்படி செக் பண்ண போகிறீங்கிறது தான் அதில் ஒரு இது யூஸ் பண்ணுறது தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ராப்பராக ரெண்டையும் கையில் எடுத்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் இப்படி இருக்க வைண்டிங்கில் இப்படி செக் பண்ணும்போது இந்த லிங்க் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லை டிம் மாதிரி இது வந்து காயில் கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்க காயில், இந்த ரன்னிங் காயில், ஸ்டார்டிங் காயில் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வேரியபிள் ஆகும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த லேம்பை போடுறது. இதுக்கு பதிலாக வேறு எல்இடி லைட்டு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்கள்லாம் வீடியோவை கொஞ்சம் லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் போடலாம். ரீஸ்டோரேஷன் வீடியோலாம் நான் போடலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களோட வேணும்னா சொல்லுங்கள், பண்ணலாம். நம்ம வீடியோவோட முக்கியமே நம்ம வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை கற்றுக்கணும். உங்கள் வீட்டில் ஏதோ சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் நீங்களே பண்ணுற மாதிரி கற்றுக்கிறக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.